பூந்தமல்லி வெங்கட் வந்து கேட்டிருக்கிறாரு, முட்டை பொடி மாஸ் வந்து உங்கள் ஸ்டைலில் நீங்கள் பண்ணுங்கள், வீடியோ அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி. ஓகே, அவருக்காக உங்களுக்காக முட்டை பொடி மாஸ் எப்படி ஸ்பெஷலாக செய்கிறதுன்றதை வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, வானலில் நம்ம முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம். சுத்தமான நெல்லெண்ணெய். அடுத்து நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். அப்படியே காஞ்ச மிளகாவும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கலாம். சிக்கன் மசாலா கொஞ்சமா போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முட்டையை உடைச்சு ஊத்திக்கலாம். வாசனை வேற லெவலில் வந்திருக்கு. முட்டை பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது டேஸ்ட் எப்படி இருக்குன்றத வாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு நான் சொல்கிறேன். இந்த முட்டை பொடி மாஸுக்கு நம்ம என்னெல்லாம் வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் ரைஸ் வச்சுருக்கோம். முட்டை பொடி மாஸுக்கு நீங்கள் இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா வேறு லெவலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். முதல்ல நம்ம ஒயிட் ரைஸ் வச்சுக்கலாம். அடுத்து என்ன இருக்குது? வாவ், கம கமன்னு வாசனையாக ரசம் இருக்குது. ஓகே, ரசம் நம்ம கொஞ்சமாக ஊற்றிப்போம். சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், வாசனை வேறு லெவல் ரசம். அடுத்து இந்த பக்கம் என்ன இருக்குது? வாவ், பருப்பு சாம்பார், உருளைக்கிழங்கு பருப்பு. அடுத்து என்ன போட்டிருக்காங்க? ஏதோ வேறு காய் இருக்குது. வாவ், சொரக்காய் இருக்குது. அடுத்து இதுக்கு தான் நம்ம வந்து சைடிஷ்டாக ரெடி பண்ணியிருக்கிறது முட்டை பொடி மாஸ். வாவ், சாப்பிட்டு பார்த்துடுறேன். ரைஸ் வந்து ரொம்ப சூடாக இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், வேற லெவல் டேஸ்ட்டு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்றத நம்ம வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.